நம்ம சதவீதத்தில் பார்ட் 7 வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25% ஆஃப் 100 ப்ளஸ் 30% ஆஃப் 50 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, 100ல் 25% அது ஒரு வேல்யூ. இப்போ 100 ரூபாயில் 25%ன்றது ஒரு வேல்யூ. அதே போல் 50ல் 30% எவ்வளோன்றது ஒரு வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கூட்டினா என்ன வேல்யூ வருதுன்னு தான் கேட்குறாங்க. இது எப்படி போலன்னா 25% 25%க்கு பதில் கீழே 100 போடுவோம், பெருக்கல் இந்த 100 ப்ளஸ்ஸு 30%க்கு பதில் கீழே 100 போடுவோம், 50ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். 30 அப்படி டிவைட் பண்ணி இந்த பர்சன்டேஜ் பதில் 100 பெருக்கல் அந்த 50. இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 100 100 கேன்சல் ஆச்சு, இது 25 மட்டும் இருக்குது. ப்ளஸ்ஸு இதில் பாருங்கள், ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 மீதி இருக்கிறது 3 5 3 5 15. இந்த வேல்யூ இதுக்கான வேல்யூ, இந்த வேல்யூ இதுக்கான வேல்யூ, ரெண்டுத்தையும் கூட்டினா 20 30 35 40. இப்போ ஆன்சர் 40. அதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். 250ல் 53%, 180ல் 33%, ரெண்டுத்தையும் கழித்து போடணும். அதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இப்போது இந்த 250 முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம். 250ல் 53% எடுத்து 100 மைனஸ் 180ல் 33%, ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா இப்போ இதை பார்க்கலாம். ஒரு 0 ஒரு 0 இதை அடித்தா 5 5 25, இதில் 2 5, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5 × 53 / 2 ஒரு வேல்யூ இருக்குது, மைனஸ் இதுக்கான வேல்யூ ஒரு 0 ஒரு 0. இது எப்படி அடிக்கலாம்? I2 9 மீதி மேலே இங்கே 33 இருக்குது, 9 இருக்குது, கீழே ஒரு 5 இருக்குது. இது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், இது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு பெருக்கலாம். 5 × 53 × 5, அது 5க்கு 5, 5க்கு 5 மீதி 1, 5 25, 25 1 26, 265, 265. அந்த கீழே இருக்கிற 2 அப்படியே போட்டுருணும். மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 33 பெருக்கல் 9, 9 3 27 7 மீதி 2, 9 3 27, 27 2 29, 297. இந்த 297 டிவைட் பை இந்த 5 அப்படியே போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். இப்போ இதை அடிச்சோம்னா 2 2 இதில் 3 2 6, 5க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 2 2 இருக்குது, மீதி 1 இருக்கும். இப்போ 5க்குள்ளே 2 2 போட்டால் 4, ரிமைனிங் 1 இருக்குல்ல. இப்போது இங்கே ஒரு 0 சேர்த்துக்குன்னு இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கணும். இப்போ அடித்தோம்னா இதில் I2 10. இதுக்கான ஆன்சர் 132.5 மைனஸ் இதை அடிங்க. 1 5, 29க்குள்ளே எத்தனை 5? 5 5 25, 29 25 போனால் மீதி 4 மீறும். 47க்குள்ளே எத்தனை 5? 9 5 45, மீதி 2 மீறும். இங்கே ஒரு 0 சேர்த்துன்னு இங்கே புள்ளி வச்சுக்கலாம். இதில் 4 5 20, இங்கே கிடச்சிக்கிற வேல்யூ 59.4. இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். பெரிய வேல்யூ மேலே போடலாம், 132.5. சின்ன வேல்யூ இந்தமாரி பாயிண்ட் இருக்கிற வேல்யூ போடும்போது அந்த புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுட்டு புள்ளிக்கு இந்தாண்ட இருக்கிறத அப்படியே எழுதணும், புள்ளிக்கு இந்தாண்ட அப்படியே எழுதணும். கழிச்சோம்னா 5ல் 4 போனால் 1 புள்ளி 2ல் 9 போகாது. அப்படின்னு கழிச்சோம்னா 2ல் 9 போகாது. கழிச்சோம்னா 3ல் 1 கடை வாங்கிடும், இது 2ஆக மாறிடும். இது அந்த 1 இங்கே பக்கத்தில் வந்து அது 12ஆக மாறிடும். 12ல் 9 போனால் மீதி 3, 2ல் 5 போகாது, கடை வாங்கினா இது 0ஆக மாறிடும், இது 12ஆக மாறிடும். 12ல் 5 போனால் 7, மீதி 73.1 தான் இதுக்கு ஆன்சர். இந்த 265/2 இதை உங்களுக்கு அடிக்க தெரியலனா எப்படி போடலாம்னா இப்படி போட்டுக்கோங்க. மேலே 265 எதால் அடிக்கணும்? 2 இங்கே போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்தானமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் எடுக்கிறோம். எடுத்தால் 2 2 இதை கழிச்சோம்னா 2ல் 2 போனால் 0. அடுத்தது இந்த 6 கீழே இருக்கணும். 6 6க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது. மேலே 3, கீழே 3 × 2 6. மறுபடியும் ரெண்டுத்தையும் கழிச்சா 0.
அடுத்த நம்பர்னா 5 கீழே இருக்கிறோம். 5க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 2 2 போட்டால் 4 வந்துடும். மீதி 1 மீறும். அதான் இங்கே 2 2 இன்ட்டு 2 4 ரிமைனிங் 1 மீறும். இப்போ இங்கே தான் நான் 0 போட்டுட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சிங்கன்னா இங்கே 0 சேர்த்துக்கணும். இப்போ 10க்குள்ளே எத்தனை 2? 5 2 5 2 10 5 இன்ட்டு 2 10 10ல் 10 போனால் 0. இப்படி தான் அடிக்கணும். இப்போ ஆன்சர் 132.5. இதேமாரி இன்னொன்று பார்க்கலாம். 297 5ஆல் அடிக்க போகிறோம். இப்போ 5 வந்து 2ஐ விட பெரிய நம்பர். அப்போ இங்கே சின்னதாக இருந்துச்சு, அதனால் எடுத்துக்கணும். ஈக்குவலாகவோ இல்லை சின்னதாக இருந்துச்சு எடுத்துக்கணும். இங்கே சின்ன நம்பராக இருக்கா, அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 29க்குள்ளே எத்தனை 5 இருக்குது? 5 இன்ட்டு 5 25 5. மீதி எத்தனை மீறுது? 4 மீறுது. அப்படி இந்த 7 கீழே இருக்கும். இப்போ இது 47. 47க்குள்ளே எத்தனை 5? 9 5 45 வரும். ஒரு 2 மீறும். 9 5 9 இன்ட்டு 5 45. 47 45 போனால் மீதி 2. இப்போ இந்த 2ஆக இருக்கா, இது சின்னதாக இருக்கா, அதனால் இதை அடிக்கிறதுக்காக இங்கே 0 சேர்த்துக்குன்னு இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கணும். 20க்குள்ளே எத்தனை 5? 4 5 20 ஈக்குவல் டு 0. இதுக்கான ஆன்சர் 59.4. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தொகையின் 12% என்பது 1080 எனில் அந்த முழு தொகை என்ன? இப்போது ஏதோ ஒரு வேல்யூ, அதோட ஒரு பகுதின்றது இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதோட முழு தொகை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இப்போ நான் அந்த முழு தொகையை நான் 100%ன்னு எடுத்துக்கிறோம். இதை தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் 12% தான் 1080ன்னு. 12% தான் 1080ன்னா முழு தொகை 100%ன்னு கேட்குறாங்க. அப்போ 100%ன்றது எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு இருக்கணும், வேல்யூ எல்லாம் ஒரு சைடு இருக்கணும். இப்போ இதை அடிக்கலாம். சைடில் அடிச்சிக்கலாமா? அடிச்சு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இதை அடிக்கல. நான் இப்படி அடிச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் அடிச்சோம்னா 2ஆம் ஆப்பிள் அடிக்கலாம். இது 6 2 12. இதில் 5 2 10. 8க்குள்ளே 4 2 8. அந்த 0 அப்படியே போட்டுங்க. இப்போது மறுபடியும் 2ஆம் ஆப்பிள் அடிக்கலாம். 3 2 6. 5க்குள்ளே 2 2 4. மீதி 1 மீறும். இது 14 மாறும். 7 2 14. அந்த 0 அப்படியே வந்துடுது. இப்போ இது 3ஆம் ஆப்பிள் அடிக்கலாம். 1 3 3. இங்கே 9 3 27. அந்த 0 அப்படியே போட்டணும். இப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே 90 இருக்குது, இங்கே 100 இருக்குது. கிராஸில் இருந்தால் பெருக்கணும். இப்படி நேராக அடிச்சிக்கலாம், இப்படி அடிச்சிக்கலாம், இப்படி வகுத்துக்கலாம், இப்படி அடிச்சிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஸில் பெருக்கணும். இப்படி இந்த 100யும் 90யும் பெருக்கினா அந்த 90 அப்படியே போட்டுனேன். இந்த 100ஆல் பெருக்கிறதுனால 2 0 எக்ஸ்ட்ரா போட்டுனேன். அப்போ 9000 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ரமேஷ் 5 டசன் முட்டை வாங்கினார். அதில் 10 முட்டை கெட்டுவிட்டால் நல்ல முட்டையின் சதவீதம் என்னன்னு கேட்டிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு டசன்னா என்னன்னு தெரியணும். ஒரு டசன்னா 12. ஒரு டசன் 12. 5 டசன்னா 5 இன்ட்டு 12 60. மொத்தம் 60 முட்டை வாங்கிக்கிறாரு. அதில் 10 முட்டை கெட்டுருச்சு, -10 முட்டை கெட்டுருச்சு. மீதி நல்ல முட்டைங்க 50 முட்டை. மொத்தம் 60 முட்டை வாங்குறாரு. 10 முட்டை கெட்டுருச்சு, 50 முட்டை நல்ல முட்டை. அதில் நல்ல முட்டையின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவோட சதவீதம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைடட் போட்டுன்னு மொத்த வேல்யூ என்னவோ அதை கீழே போடணும். இதில் மொத்த வேல்யூனா மொத்தம் 60 முட்டைங்க, 60 கீழே போட்டோம். மொத்த வேல்யூ கீழே போட்டுருணும். எவ்வளோ கேட்டுருக்காங்க சதவீதம்? 50க்கான சதவீதம். அதாவது பாருங்க, நல்ல முட்டையின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நல்ல முட்டை மொத்தம் எத்தனை? 50 முட்டைங்க. அந்த நல்ல முட்டையை மேலே போட்டுக்கணும், மொத்த முட்டையை கீழே போட்டுக்கணும், பெருக்கல் 100. இதுதான் சதவீதம். பிடிக்குமா? இப்போ இதை அடிக்கலாம். ஒரு 0 ஒரு 0. இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியுமா? இதை அடிக்கலாம். 3 2 6. இதில் 2 10. மீதி 3 அப்படியே இருக்கட்டும். மேலே 2 பெருக்கலாம். 5 25. அந்த 0 இப்போ 250 டிவைட் பை இந்த 3. இது உங்களுக்கு நார்மலாக அடிக்க முடிஞ்சா அடிங்க. அப்படி இல்லையா நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 250 உள்ளே போட்டு 3 வெளில போட்டு இப்போ அடித்தா 25ல் எத்தனை 3 இருக்கும்? 8 3 24. 8 8 3 24. 8 இன்ட்டு 3 24. 25ல் 24 போனால் மீதி 1. அந்த 0 அப்படியே கீழே இருக்குன்னா 10. இதில் 10க்குள்ளே 3 3 3 இன்ட்டு 3 9. ரிமைனிங் 1 மீறி தான். இது எப்படி போடலாம்? மொத்தம் 83.
மேலே அந்த 1 இந்த மீறுற 1 மேலே போட்டுன்னு எதால் வகுத்தோமோ அதை கீழே போடணும். இதுதான் இதோட பர்சன்டேஜ். 83 1/3%. இந்த கொஸ்டின் பாருங்க. தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கு சேமித்தார். அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கனாலேன்னு சொல்லியிருக்கோம். மொத்த வேல்யூ கீழே எதுக்கான சதவீதம் கேட்குறாங்களோ அது மேலே பெருக்கல் 100ன்னு சொன்னோம். மொத்த வேல்யூ 4ல் 1 பங்கு. அப்போ மொத்த பங்கு 4, அதில் ஒரு பங்கோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. 4ல் 1 பங்குன்னா மொத்த பங்கு 4, அதில் ஒரு பங்குக்கான சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. மொத்த பங்கு 4, அதில் ஒரு பங்குக்கான சதவீதம் 1ன்றது மேலே. இதில் அடிச்சோன்னா ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ 1 × 25 = 25%. தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கு சேமித்தார். அதன் சதவீதம் என்னன்னு கேட்டால் 25%. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கடையில் உள்ள 70 பத்திரிகையில் 14 பத்திரிகை நகைச்சுவை பத்திரிகை எனில் நகைச்சுவை பத்திரிகையின் சதவீதம் என்ன? மொத்தம் அதுதான் சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டாலே டிவைட் போட்டு பெருக்கல் 100 போட்டு மொத்தம் எத்தனை 70 பத்திரிகை மொத்தமாக ஒரு கடையில் இருக்குது. மொத்த பத்திரிகை கீழே அதில் 14 பத்திரிகை நகைச்சுவை பத்திரிகை எனில் நகைச்சுவை பத்திரிகை சதவீதம் என்ன? கேட்டுக்கிறது நகைச்சுவை பத்திரிகையோட சதவீதம் கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கிறதுங்க பாருங்கள். 14 பத்திரிகை நகைச்சுவை பத்திரிகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 14 மேலே போட்டுக்கணும். 70 கீழே போட்டால் 100. இப்போ அடிச்சோம்னா 1 0 1 0. வேறு இது ஒரே இதில் 2 14, 2 × 10 20%. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 60% பேர், மாணவிகள் 24 பேர். இங்கே டிஃப்ரெண்ட் கொடுத்துருங்க. மாணவர்கள் 60% பேர் ஜென்ஸு, மாணவிகள் 24 பேர். இப்போது பாய்ஸ்ன்றது 60%ன்னு சொல்லிட்டாங்க. இதே கேர்ள்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லலை. ஆனால் அவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க, 24 பேர். எனில் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் கேட்குறாங்க. மொத்தம்னாலே அதை நம்ம 100%ன்னு எடுத்துப்போமா, இதுதான் கேட்குறாங்க. பாருங்க, இப்போ வகுப்பில் மொத்தம் 100%. இதில் பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க. பாய்ஸு 60%ன்னு தெரியுது. அப்போ கேர்ள்ஸ் இதில் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? மீதி இருக்கிற 40% தான் கேர்ள்ஸாக இருக்கும். அதோட வேல்யூ தானே கொடுத்துட்டாங்க 24 பேர்னு. அப்போது 40% தான் 24 பேர்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? மொத்த மாணவர்கள் கேட்குறாங்க. அப்போ 100% கேட்குறாங்க. 100%ன்றது என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை அடிக்கலாம். 1 0 1 0. இது என்ன பண்ணலாம்? இந்த சைடில் அடிச்சிக்கலாம். ஒரு நாள் 4, 6 நாள் 24. இங்கே 6 இருக்குது, இங்கே 10 இருக்குது. சைடில் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இதை பெருக்கலாம். 6 × 10 60. மொத்த பேர் 60. அதில் கேர்ள்ஸ் 46 பேர் இருக்காங்க. பாய்ஸ் அப்போ மீது எவ்வளோ பேர் இருப்பாங்க? 36 பேர் பாய்ஸ் இருப்பாங்க, 24 பேர் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் மொத்த பேர் கேட்டுக்கிறாங்க 60 பேர். நெக்ஸ்ட் சம். ஒரு கடைக்காரர் 40% பழம் விற்றுவிட்டார். அவரிடம் மீதம் 420 பழங்கள் உள்ளது எனில் மொத்த பழங்கள் எண்ணிக்கை. இப்போ இந்த மொத்த பழங்களை நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். மொத்தமாக ஒரு கடைக்காரர்கிட்ட 100% பழம் இருக்குது. அதில் 40% விற்றுட்டாரு. 40% அவர் விற்றுட்டாரு. மீதி எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 100%. 40% விற்றுட்டாருன்னா மீதி 60% தான் அவர்கிட்ட பழம் இருக்கும். இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அவரிடம் மீதம் 420 பழங்கள் உள்ளன. அப்போ மீதி இருக்கிற இந்த 60% தான் 420 பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? மொத்த பழங்கள் கேட்குறாங்க. இப்போ நம்ம பாருங்கள், 60% தான் இந்த 420 பழங்கள்னா மொத்தம் இருக்கிற 100% அதான் கேட்டிருக்காங்க. இதை போலாம். 1 0 1 0 அடித்தா 4 6 6, 7 6 42, இந்த 0. மீதி இங்கே 70 இருக்குது, இந்த 10 இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 700. மொத்தம் அவர்கிட்ட 700 பழங்கள் இருந்துச்சு. அதில் 280 பழங்கள் விற்றுருப்பார். மொத்தம் 700 பழம். அதில் 280 பழம் விற்றுட்டாரு. மீதி 420 பழம் இருக்குது. இந்த 420 பழம் தான் மொத்தமாக கேட்டிருக்காங்க. ஒரு தொலைக்காட்சியின் விலை முதலில் 20% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்பட்டால் அதில் ஏற்படும் சதவீத மாறுபாடு என்ன? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு மாடல் சொன்னால், முதல்ல உயர்த்தினாங்களோ குறைக்கலாம், ஃபஸ்ட்டு அதிகமாக்கி 2வது குறைச்சாலும், அப்படின்னா ஃபஸ்ட்டு குறைச்சி 2வது அதிகரித்தாலும், இனிமேல் குறைவு அதிகம் இருந்தாலே ஒரு ஃபார்முலா சொன்னோம். +or-x +or-y +or-x × y /100ன்னு சொன்னோம். எக்ஸுன்றது ஃபஸ்ட்டு வேல்யூ, ஒய்ன்றது 2வது வேல்யூ. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸுன்றதுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 20%. அந்த 20
என்ன பண்ணுறாங்க, உயர்த்தப்பட்டு, அப்போ உயர்த்துறாங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கணும். 2வது வேல்யூ 10 இது என்ன பண்ணாங்க, குறைக்கிறாங்க. குறைச்சாங்கன்னா அப்போ மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 20 போட்டோமா, -10 போட்டோமா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ்னு போட்டோம். எக்ஸு ஒய் ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறாங்க. எக்ஸ் என்னது 20 பெருக்கல் ஒய் என்னது 10 டிவைட் பை அந்த 100. இப்போது 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 மீதி 1 இன்ட்டு 2 2 மைனஸு ப்ளஸ் 20 -10 ரெண்டுத்தையும் கழிச்சோன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கூறி ஆப்போசிட்டில் இருந்தால் கழிக்கணும். 20ல் 10 போனால் மீதி 10. பெரிய நம்பரோட கூறி எதுவோ அதுதான் முன்னாடி போடணும். இதில் எது பெரிய நம்பர், 20 தான் பெரிய நம்பர். அதோட கூறினா ப்ளஸ்ஸு போட்டுக்கணும். ப்ளஸ் 10 -2 இங்கேயும் கூறி ஆப்போசிட்டில் இருக்கா, ஆப்போசிட்டில் இருந்தால் கழிக்கணும். பெரிய நம்பர்னால் 10 10லேருந்து 2 போனால் 8. பெரிய நம்பரோட குறின்னா ப்ளஸ்ஸு. பெரிய நம்பர் குறி பெரிய நம்பர் 10 அதோட குறின்னா ப்ளஸ் போட்டுக்கணும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா 8% ப்ளஸ்ஸுன்னா அதிகரிக்கும், மைனஸ்னால் குறையும். 8% அதிகரிக்கும். அதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஆப்ஷனில் 8% அதிகரிக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. எப்படி போடலாம், எக்ஸு போட்டுக்கணும். எண்ணுக்கு பதில் பெருக்கல் எக்ஸு பர்சன்டேஜ், அப்படியே எக்ஸு பர்சன்டேஜ் பதில் டிவைட் பை 100. எக்ஸு போட்டுக்கணும். எண்ணுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கணும். அதே எக்ஸ் மறுபடியும் எடுத்து போட்டுக்கணும். பக்கத்தில் இருக்கிறத இந்த சதவீதத்துக்கு பதில் டிவைட் பை 100 போட்டுக்கணும். 80னா ஈக்குவல் டு 25 எனில் எக்ஸின் மதிப்பு, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்படியே போட்டுக்கணும் இருக்கிறத. இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். பெருக்குனா x² மாறுமா, ஈக்குவல் டு 25 அப்படி இருக்குது. இங்கே வகுத்தில் இருக்கிற 100 இந்தாண்ட போனால் பெருக்கல்ல மாறும். பெருக்கல் 100. இப்போ x² இருக்குது. இது ரெண்டு இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றணும். ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றணும்னா x² இப்படியே போட்டுக்கணும். 25 என்ன பண்ணலாம், 5 ஸ்கொயர் 25 5 25 வருமா, பெருக்கல் 100க்கு 10 ஸ்கொயர்னு வருமா. இந்த ஸ்கொயர் 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 எல்லாமே கேன்சல். மீதி எக்ஸோட வேல்யூ 5 இன்ட்டு 10. அப்போ மொத்தமாக ரெண்டுத்தையும் பெருக்குனா 50 50 தான் இதுக்கான ஆன்சர், எக்ஸோட வேல்யூ.